16ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த அடிமை பெண் மேல ஆண்டவர் வச்ச பாசம். இல்ல அப்படின்னா, நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற இந்த வார்த்தையை இந்த ஆகார் ஏன் இந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக அன்றைக்கு இருக்கிற அடிமைகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவர்களுக்கு என்ன நல்ல பேர் இருந்தாலும் அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அந்த பேர் வழங்கப்படாது. அவருடைய பேரை உச்சரித்து இந்த பேரை சொல்லி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில த ஃபர்ஸ்ட் டைம், முதல் டைம் ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. என்ன சத்தம் கேட்குறாங்க அப்படின்னா, ஆகாரே ஆகாரே. இல்லை இல்லை, யாருமே என் பேரை கூப்பிட்டதே இல்லையே. எங்க அம்மா எங்க அப்பா என்னை கூப்பிட்டது மாதிரி ஞாபகம் இல்லை. என் வேலை செய்யறவங்க எல்லாம் இங்க வா போ அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க, பட்ட பேர் வச்சு தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் என் பேரை யாருமே, அடிமையினுடைய பேரை உச்சரிக்க மாட்டாங்களே. த ஃபர்ஸ்ட் டைம் நொந்து போன இருதயம், உடஞ்சு போன இருதயம், தன்னுடைய இருதயத்தில் வயிற்றுல பிள்ளைய சுமந்து இப்ப இங்க இருக்கவே முடியாதுன்னு துரத்தப்பட்டு ஒரு வனாந்தரத்தில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்த்தையை யாரோ ஒருத்தர் என்ன கூப்பிடுறாங்களே, அந்த இடத்துல யாருமே கூப்பிட முடியாது. ஆபிரகாம் கூப்பிட முடியாது, சாராய் கூப்பிட முடியாது, சொந்தக்காரங்க யாருமே. அந்த இடத்துல ஆகாரே அப்படின்ற ஒரு சத்தம் வருது. அந்த சத்தமே அந்த வார்த்தையை அவங்க இருதயத்தை நிறைய பண்ணிச்சு. அடுத்து இன்னொரு வார்த்தை கேட்குது, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே. இந்த வார்த்தை ஆகாருடைய இருதயத்தை உடைச்சிருச்சு. ஏன் தெரியுமா? இதுவரையிலையும் எத்தனையோ இடத்துக்கு போனாலும் இந்த ஆகார ஏன் வந்த, எங்கிருந்து வந்த, எங்க போற, என்ன செய்கிற அப்படின்னு கேட்கறதற்கு யாருமே இல்லை, யாருமே கேட்டதில்லை. தன்னுடைய நாச்சியார் சாராய் இந்த ஆகார கடினமாய் நடத்தும் போது அவன் கூட எகிப்திலிருந்து வேலைக்கு வந்த நிறைய பேர், ஏன் எஜமாட்டி அம்மா ஒன்றை மட்டும் திட்டுறாங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா அப்படி கேட்டாங்கன்னா சாராயினுடைய கோபம் அவங்க மேல போயிருக்கும். ஆபிரகாம் கூட கேட்கல, யாருமே கேட்கல. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எங்கே இருந்து. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா ஆகார் எங்க இருந்து வர்றான்னு? கர்த்தருக்கு தெரியாதா? எங்க போறான்னு மனசுல டிசைட் பண்றதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? இவ்வளவு காரியத்தை செய்த ஆண்டவர் இதை கண்டுபிடிக்க மாட்டாரா? இந்த வார்த்தை அந்த இடத்துல அவர் எதுக்கு சொல்லணும்? ஏன் அந்த இடத்துல நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போற அப்படின்னு எதுக்கு கேட்கணும்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு ரீசன். இந்த ஆகார் தன்னுடைய பிரச்சனைய, தன்னுடைய போராட்டத்தை, தன்னுடைய வலிய இதுவரையிலையும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்கிற அளவிற்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் யாருமே தரல, யாருமே தரல. இவங்க வலிய போய் பேசுற அளவுக்கு சாராய் இல்லை, இவங்க வலிய பேசுற அளவுக்கு ஆபிரகாம் இல்லை, இவங்க கடந்து போகிற பாதைய பேசுற அளவுக்கு கூட வேலை செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இப்போ எல்லா பிரச்சனையும், எல்லா வருத்தத்தையும் மனசுக்குள்ள போட்டு 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 குமுறி 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 என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நான் செத்தாலும் பொழைச்சாலும் யாருமே என்னை கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு டிசைட் பண்ணுவோம், எதுக்கு நம்ம இங்க இருந்து சாகுறோம், பேசாம இந்த வீட்டை விட்டு போய் செத்துடலான்னு தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது, ஆகாரே. ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது, நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க. அப்போ இந்த ஆகார் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணு நினைக்கிறேன், இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை, இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை. ஆனா இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர்ற. உடனே தன்னுடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய நாச்சியாராக்கிய அந்த சாராளை விட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வருத்தத்தை அப்படியே அவரிடத்துல சொல்லுகிறார். நான் நம்புறேன், நம்பர் 1, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரிடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்க மேல
யார் கரிசனையா இருக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களை விரும்புகிறார்களோ விரும்பலையோ, ஒருவேளை நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஆகாரை போல நீங்க ஒரு அனாதையை போல இருக்கலாம். எல்லாரும் இருந்தும் நீங்கள் அனாதையை போல இருக்கலாம். எல்லாம் இருந்தும் நீங்கள் அனாதையை போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிஸ் ஆகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு கேட்டா நல்லா இருக்குமே. என் பிரச்சனையை கேட்க மாட்டாங்களா? என் போராட்டத்தை யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா? நான் யார்கிட்ட சொல்ல எனக்கு தெரியல. சொல்றவங்க எல்லாம் பாவிகளா இருக்காங்க, சொல்றவங்க எல்லாம் மோசமானவங்களா இருக்காங்க. எங்கிட்ட கேட்டுட்டு போய் அடுத்து வித்தியாசமா பேசுறவங்க இருக்காங்க. என்னுடைய பிரச்சனையை எங்கேயுமே கொட்ட முடியாது, என்னுடைய ப்ராப்ளத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு கொட்டுறதுக்கு இடம் இல்லை பாஸ்டர், எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர். அப்படி யாரிடத்திலேயாவது போய் கொட்டுனேன்னா அவங்க எனக்கு நேராய் திருப்பி நீ உண்டாக்கினது தானே, உன்னால வந்ததானே, அப்படியே திசை திருப்பிடுவாங்க. என் கணவன் இடத்துல சொல்ல முடியல, வந்த உடனே அவர் தூங்கிடுறாரு. என் மனைவி இடத்துல சொல்ல முடியல, அவ நிறைய பிரச்சனைன்றாங்க. என்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே வச்சு நான் குமுறிட்டே இருக்கிறேன். ஆனா ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பெயரை வைக்கிறதற்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும், என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும் ஆகாரேன்னு கூப்பிட்டு, நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போற, உனக்கு என்னமா பிரச்சனை, உனக்கு என்னமா பிரச்சனை, நீ எங்க இருந்துமா வர, அங்க என்ன நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம், நீ இப்ப எங்க போறதுக்கு டிசைட் பண்ற, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீர் என்னை காண்கிற, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். இந்த 100 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. உங்க அங்கலாய்ப்பை கேட்கறதற்கு, உங்க வருத்தத்தை கேட்கறதற்கு, உங்க வேதனையை கேட்கறதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. யாருமே கேட்கலன்னாலும், யாருமே கேட்கலன்னாலும் உன் வருத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன் அங்கலாய்ப்பை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பக்கத்துல வந்து தட்டி கொடுத்து, ஓஹோ ரத்தன மேரலா, முதுக தட்டி கொடுத்து, ஏபா ஏமா ஏப்பா உங்க பேரை சொல்லி, உங்க பேரை சொல்லி, இதுவரைக்கும் யாருமே உச்சரிக்காத உங்களுடைய உண்மையான பேரை சொல்லி தட்டி கொடுத்து, நீ எங்க போற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன சூழ்நிலை, இப்ப நிறைய பேரை ஆறுதல் படுத்துறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறார். உனக்கு ஒருவர் உண்டு சிஸ்டர், உங்களுக்கு ஒருவர் உண்டு பிரதர், உங்களுக்கு ஒருவர் உண்டு மகனே, உனக்கு ஒருவர் உண்டு மகளே, உனக்கு ஒருவர் உண்டு. அவர் வேற யாரும் இல்ல, உன்னுடைய குமுறல்களை கேட்கிறவர், உன் கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர், உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர், உன் பிரச்சனையை சொல்லுவதற்கு எதிர்பார்த்திருக்கிற கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ எங்கிட்ட வா, நீ என்னிடத்துல ஷேர் பண்ணு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் கரங்களை தட்டி அந்த மகா பெரிய தேவனாகிய கர்த்தர். Thank you Jesus, thank you Jesus. என் பிள்ளையை குறித்து நான் எப்படி ஷேர் பண்றது, என் மகளை குறித்து நான் யார்கிட்ட பாஸ்டர் ஷேர் பண்ண முடியும், நான் யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, அது தப்பா போயிருமே. என் மகனை குறித்து நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன், என் குடும்பத்தில் நடக்கிறத குறித்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன், எனக்கு யார்கிட்டயுமே சொல்லவே முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை, யார்கிட்டயுமே சொல்ல முடியாத மாதிரி பிரச்சனை, டாக்டர் இடத்துல கூட சொல்ல முடியாது. நான் சொன்ன அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை, யாருமே இல்லை. என்ன வித்தியாசமா தான் பார்க்கறாங்க, என்ன பாவியா தான் பார்க்கறாங்க, என்ன மோசமானவளா தான் பார்க்கறாங்க. ஆனா என் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்குது, என் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு யார்கிட்டயுமே சொல்லவே முடியாம நான் தவிக்கிறேன்ற ஒவ்வொரு ஆகாரையும் பார்த்து கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் கரங்களை தட்டி கொண்டே நன்றியப்பா, முழு பலத்தோடு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.